Hello students, next exercise number 5.2 ல 16th sum. exercise number 5.2 ல 1 ல இருந்து 10 sums வரைக்கும் playlistல இருக்கு. next நம்ம 1 ல இருந்து 15th sum வரைக்கும் playlist இருக்கு. next நம்ம 16th sum பார்க்கலாம். Determine the AP whose third term is 16 and the seventh term exceeds the fifth term by 12. Okay, given data எழுதிக்கலாம். whose third term is 16 கொடுத்திருக்காங்க. so A3 is equal to 16. so A3 ஓட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, A plus 2D which is equal to 16. இது equation number 1 னு வச்சுக்கலாம். next and the seventh term exceeds the fifth term by 12. so seventh term ஓட notation A7 exceeds the fifth term by 12. so fifth term ஓட 12 அதிகமா இருக்கு. so A7 is equal to A5 plus 12. என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, to find AP series. AP series ஃபைண்ட் பண்ணணும். ஸோ AP series ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரம் கிவன் டேட்டா A7 is equal to A5 plus 12. ஸோ A7 ஓட ஃபார்முலா A plus 6 minus 1 7 minus 1 6D is equal to A5 ஓட ஃபார்முலா A plus 4D plus 12. next A plus 6D இந்த டேர்ம் அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். minus A plus 4D is equal to 12. so A plus 6D minus A plus into minus minus 4D is equal to 12. so plus A minus A cancel ஆயிரும். so 6D minus 4D 2D is equal to 12. so D is equal to 12 divided by 2 is equal to 6. so D equal to 6. next நம்ம A ஃபைண்ட் பண்ணணும். AP series ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் கிவன் டேட்டா A plus 2D is equal to 16 கொடுத்துருக்காங்க. இங்கே Dக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ A plus 2 into 6 is equal to 16. so A plus 6 2s are 12 which is equal to 16. so A is equal to 16 minus 12. so 16 minus 12 வந்து A is equal to 4. இப்போ A கால்குலேட் பண்ணியாச்சு, D கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம AP சீரிஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் தி ரெக்வயர்ட் AP series is A, A plus D, A plus 2D, A plus 3D. ஸோ இதான் வந்துட்டு AP சீரிஸோட ஃபார்மெட்டு. இங்கே ஏக்கும் டிக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஏயோட வேல்யூ 4 4 plus 6 4 plus 2 into 6 4 plus 3 into 6 is equal to 4 6 plus 4 10. so 12 plus 4 16 18 plus 4 22. so this is the required AP series. so இதோட சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 17th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 17th சம் பார்க்கலாம். so find the 20th term from the last term of the AP. ஸோ லாஸ்ட் டேர்மில் இருந்து நம்ம 20th டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் 20th டேர்ம் ஆஃப் AP. இப்போ A20 நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஃப்ரம் தி லாஸ்ட் டேர்ம் ஆஃப் தி AP. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து 253. 253ல இருந்து 20th டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இந்த லாஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மாக எழுதிக்கலாம். 253ல இருந்து தான் நம்ம 20th டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை அப்படியே திருப்பி எழுதிக்கலாம் ஏபியை. ஸோ 253 13, 8, 3. இந்த 253ல இருந்து 20th டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ A is equal to first term.
253 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ a is equal to 253. இதிலிருந்து 20th டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ n is equal to 20. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் d is equal to 3 minus 8. 3 minus 8. So 3 minus 8 minus 5. So common difference வந்து minus 5, n is equal to 20, a is equal to 53. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், an is equal to, சாரி 20th டேர்ம் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ a20 is equal to a plus 20 minus 1, 19b. ஸோ a ஓட வேல்யூ 253 plus 19 into b வந்து minus 5 is equal to 253, 19 into 5, 19 5, so 45, 95. So 253 minus 95 is equal to 253 இலிருந்து 95 minus பண்ணோம்னா 13, 4, 8, again 14, 1, 4, 158. So a20 value is 158. So therefore 20th term from the last term of AP is a20 is equal to 158. So இதான் the sum answer. Next 18th sum பார்க்கலாம். Next 18th sum பார்க்கலாம். The sum of 4th and 8th term of AP is 24. So 4th term அப்படின்னா A4 and 8th term வந்து A8 is equal to 24. ஏன்னா sum கொடுத்துருக்காங்க. The sum of 4th and 8th term is 24. So A4 plus A8 is equal to 24. And the sum of 6th and 10th term is 44. 6th term na A6 plus 10th term na A10 is equal to 44. The sum of னுறனால நம்ம plus போட்டுக்கிறோம். So என்ன find பண்ணணும்னா to find the first three terms of AP. A1 find பண்ணணும், A2 and A3. So A1, A2, A3 find பண்ணுறதுக்கு நம்மளுக்கு first term தெரியணும், அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் தெரியணும், ரெண்டுமே கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A4 ப்ளஸ் A8 ஈக்குவல் டு 24. ஸோ அதை எழுதிக்கலாம், A4 ப்ளஸ் A8 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ A4 எப்படி எழுதிக்கலாம், அதோட ஃபார்முலா A ப்ளஸ் 3D ப்ளஸ் A plus 7D is equal to 24. So A plus 3D plus A plus 7D is equal to 24. So A plus A வந்து 2A, 3D plus 7D 10D is equal to 24. Sorry, it is equal to 24. So the whole equation நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். So divided by 2. So 2 divided by 2 1 ஆயிரும். So A plus 10 divided by 2 5D is equal to 24 divided by 2 12. So A plus 5D is equal to 12. Equation number 1. Next given data என்ன கொடுத்துருக்காங்க, from given data A6 plus A10 is equal to 44. So A6 ஓட ஃபார்முலா A plus 5D plus A10 ஓட ஃபார்முலா A plus 9D. 9D is equal to 44. So A plus A 2A plus 9 plus 5 14D is equal to 44. So திரும்பி நம்ம whole equation டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். ஸோ
So 2 divided by 2 a plus 14 divided by 2 7d is equal to 44 divided by 2 22. So a plus 7d is equal to 22. Equation number 2. Step solve equation 1 and 2. Solve 1 and 2. A plus 5d is equal to 12. So a plus 7d is equal to 22. So a minus போட்டுக்கலாம். plus a minus a cancel ஆயிரும். minus 7d plus 5d வந்து minus 2d is equal to minus 22 plus 12. So minus 10 ஏன்னா minus இன்னும் பெருசா இருக்கு. ஸோ அதனால minus 10. இதிலிருந்து d வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். d is equal to minus 10 divided by minus 2. minus minus cancel. 2 1s are 2 5s are. So therefore d is equal to 5. So common difference calculate பண்ணியாச்சு d. Next நம்ம a calculate பண்ணணும். So from equation 1 a plus 5d is equal to 12. Then equation 1. So இதில் d substitute பண்ணலாம். a plus 5 into 5 is equal to 12. So a plus 25 is equal to 12. 5 5s are 25. So a is equal to 12 minus 25. a is equal to 12 minus 25 minus 13. So a calculate பண்ணியாச்சு, d calculate பண்ணியாச்சு. Next first 3 terms of AP calculate பண்ண சொன்னாங்க. So first term equal to a1 equal to a. So a தான் வந்துட்டு minus 13. Second term equal to a2 is equal to formula a plus d. a வந்து minus 13 plus 5. So minus 13 plus 5 minus 8. a2. Third term a3 is equal to a plus 2d. So a value minus 13 plus 2 into 5 minus 13 plus 10 is equal to minus 3. So first 3 terms தான் calculate பண்ண சொன்னாங்க. a1, a2 and a3 calculate பண்ணியாச்சு. Next 19th sum பார்க்கலாம். Next 19th problem. Subbarao started work in 1995. So work started year வந்து work started year is 1995 at an annual salary of rupees 5,000. So A is equal to 5,000. நான் ஸ்டார்ட் பண்ணி இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 5,000 எடுத்துக்கிறோம். அண்ட் ரிசீவ்ட் an increment of rupees 200 each year. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் rupees 200 வாங்குறாங்க. ஸோ அதனால அதை D is equal to 200 காமன் டிஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சேம் அமௌண்ட் தான் வாங்குறாங்க. ஸோ அதனால நம்ம அதை காமன் டிஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். D is equal to 200. In which year did his income reach rupees 7,000? So in which year கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வேல்யூ கண்டுபிடிக்கணும். டு ரீச் rupees 7,000. 7,000 ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ? ஸோ இதான் வந்து லாஸ்ட் அமௌண்ட். ஸோ an is equal to 7,000. ஸோ நம்ம n வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இன் விச் இயர்னு கேட்டிருக்கனால so we know that an is equal to a plus n minus 1 into d. an வந்து 7,000 is equal to a value 5,000 plus n minus 1 into d வந்து 200. Next 7,000 minus 5,000 is equal to n minus 1 into 200. 7,000 minus 5,000
2000 which is equal to n minus 1 into 200. So 2000 divided by 200 is equal to n minus 1. 0 0 cancel, 2 ones are 2 tens are. So 10 is equal to n minus 1. N is equal to 10 plus 1 which is equal to 11. So n is equal to 11 கிடைச்சிருக்கு. So work started வந்து 1995. So after 11 yearsல தான் 7000 ரீச் பண்றாங்க. So n is equal to 11. So அந்த 11 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 10 again 10. So in 2006ல தான் in 2006 Subbarao reach rupees 7000 salary. Then the sum of answer. Next 20th sum பார்க்கலாம். Next exercise number 5.2ல 20th sum. Ramkali saved rupees 5 in the first week. In the first week னு கொடுத்திருக்காங்க. So அதை நம்ம first term எடுத்துக்கலாம். A is equal to 5 of a year and then increased her weekly savings. Then increased her weekly savings by rupees 1.75. See ஒவ்வொரு வீக்கும் 1.75 சேவ் பண்ணிட்டே வராங்க. ஸோ சேம் அமௌண்ட் சேவ் பண்ணுறதுனால அதை டீன்னு எடுத்துக்கலாம். காமன் டிஃபரன்ஸ், ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை டீன்னு எடுத்துக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு 1.75. இஃப் இன் தி nth வீக் her weekly savings become rupees 20.75. ஸோ nth வீக்கில் 20.75 இருக்கு அமௌண்ட். ஸோ அதை an is equal to 20.75. ஏன்னா nth வீக்னு கொடுத்துருந்தாங்க, அதை வந்துட்டு நம்ம nth டேர்ம்னு எடுத்துக்கலாம். ஸோ an is equal to 20.75. ஃபைண்ட் n வேல்யூ கேட்டிருக்காங்க. Okay. So we know that formula an is equal to a plus n minus 1 into d. an வந்து 20.75 is equal to a ஓட வேல்யூ 5 plus n minus 1 into d வந்து 1.75. 20.75 plus 5 வந்து இந்த பக்கம் வச்சா minus 5 is equal to n minus 1 into 1.75. So 20.75 minus 5. 20.75 minus 5 போட்டோம்னா 15.75. 15.75 which is equal to n minus 1 into 1.75. Next 15.75 divided by the 1.75 கீழே வந்துரும். 1.75 is equal to n minus 1. ஸோ மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காண்டி. ஸோ 1575 டிவைடட் பை 175 ஈக்குவல் டு n minus 1. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 3s are 15, again 2, 5 5s are 25. 5 3s are 15, 5 1s are 5, 5 5s are 25, again 5 7s are 35, 5 6 are 30, 5 3s are 15. 7 1s are 7 9s are 63. So 9 is equal to n minus 1. n is equal to 9 plus 1 10. இதுதான் 20th சம்மோட ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல ஃபஸ்ட்டில் இருந்து 20th சம் 1 to 20 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா சம்ஸும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5.3 பார்க்கலாம். தேங்க்யூ.